நீடிக்குமா சார் 2026 தேர்தலில்? நாங்கள் அன்னைக்கே ப்ரெஸ் இன்டர்வியூவில் நாங்கள் அதை கடந்து செல்வோம், கூட்டணியில் நாங்கள் தொடர்வோம்னு நான் சொல்லியிருந்தேன். எங்களுக்கு மனவேதனை இருக்குது, இயக்கத்தோழர் பொறுத்த வரைக்கும் ஒரு வருத்தம் இருக்குது, ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இதை கடந்து செல்வோம். இந்த பொதுவாக தலைவர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், நீங்கள் 3 முறை அவருக்கு ஒன்றிய அமைச்சர் கேபினெட் அந்த பதவி வந்தபோது கூட அதை மறுத்த ஒரு அரசியல் அதிசயம்னு சொல்லலாம் தலைவர் வைகோவை. மக்கள் தொண்டு மக்கள் பணி, இதுதான் எங்களுடைய மறுமலர்ச்சி திமுக என்கிற அந்த இயக்கத்துக்கும் சரி, தலைவர் வைகோவுக்கும் சரி, இதுதான் ஒரு பொது வாழ்க்கையோட அடிப்படையான ஒரு பண்பு நினைச்சு இத்தனை வருஷம் நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம். இந்த ஒரு தலைவருடைய 60 வருஷமா இருக்கட்டும், இல்லை மதிமுகங்கிற இயக்கத்துக்குண்டான அந்த 31 வருஷம் பயணமா இருக்கட்டும், தமிழ்நாட்டினுடைய குரலாகவும் சரி, தமிழ்நாட்டுடைய இருக்கிற எவ்வளோ தியாகங்கள், எவ்வளோ தொண்டுகள் இந்த இயக்கமும் சரி இந்த தலைமையை செஞ்சிருக்கு. இதுல நாங்கள் நாடாளுமன்றத்தில் இருந்து தான் நாங்கள் பணியாற்றணும் கிடையாது, இல்லை சட்டமன்றத்தில் இருந்து தான் பயணம். சில நேரங்களில் நாங்கள் தேர்தலையும் கூட நாங்கள் பகிஷ்கரிச்சிருக்கோம். நாங்கள் சட்டமன்ற தேர்தலையும் நாங்கள் புறக்கணிச்சிருக்கோம். நாங்கள் அதனால இது ஒரு வாய்ப்பு, கூடுதல் வாய்ப்பு. நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு போனாலும் சரி, சட்டமன்றத்துக்கு போனாலும் சரி, கூடுதல் வாய்ப்பு. ஆனால் மக்கள் மன்றத்தில் நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய குரல் ஒலிக்கும். திராவிட இயக்க போர்வால் தலைவர் என்ற வால் சுழலுங்கிறது அன்னைக்கும் சொல்லியிருந்தார். அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணியை பற்றி இதுல எதுவும் மாற்றம் இருக்கு, இதனால மாற்றம் இருக்காது.